பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கொடுக்கிற காரியங்களை குறித்து அழகாய் இந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ அந்த அளவு உனக்கு அளக்கப்படும். கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, என்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவதற்கு இயேசு இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன கர்த்தர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவப்பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் எவைகளை கேட்டாலும் நிறைவாய் அதிகமாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிறைய தேவைகளோடு இருக்கிறீர்களா? நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா? நிறைய கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு தகப்பனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவனாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அதை காட்டிலும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை மறுபடியும் வருகிறது, அதிக நிச்சயம். அதிகமாய் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன்மாரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுப்பதற்கு வருவார்கள் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்க, நிறைவாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட போகிறது. Praise God, hallelujah. மனுஷன் இருந்து அல்ல, ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற சகல காரியங்களும் உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடிமையாய் போன இடத்துல போத்திபார் வீட்டில் ஆளுகை செய்கிற அளவுக்கு அதிகம் கொடுக்க வைத்தார் கர்த்தர். Praise God. ஜெயில போய் அங்க போய் கைதியா இருக்க வேண்டிய இடத்துல சிறைச்சாலை தலைவனாய் கர்த்தர் யோசேப்பை மாற்றினார். அதுதான் அதிகம் கொடுக்க வைக்கிற அனுபவம். Praise God, hallelujah. ஸ்தோத்திரம். அடிமையாய் விற்கப்பட்ட அதே தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்ல உட்கார்ந்துன்னா நான் சொல்லுகிறேன், அதுதான் அதிகம் கொடுக்கப்படுகிற அனுபவம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், பல்வேறு கஷ்டங்களில், பல்வேறு இழப்புகளில் இருக்கலாம். ஆனால் அந்த இடங்களில் நான் கர்த்தரை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவர் எனக்கு அதிகம் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். பிரைஸ் காட். கேட்கிறவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். சாலமோன் சின்ன வயசுல ராஜாவான உடனே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, எனக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு நல்ல ஞானத்தை தாரும். அவன் கேட்டான், கர்த்தர் அவனுக்கு அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தார்.
பிரைஸ் காட். பைபிளை வாசிக்கிற யோசேப்புக்கு முன்னாடி சாலமோனுக்கு முன்னாடி, சாலமோனுக்கு பின்னாடி அவனுடைய ஞானத்திற்கு ஒத்த ஞானம் இல்லையா. அவன் சாதாரணமா தான் கேட்டான். ஆனா பைபிளை வாசிக்கிறோம், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ஆண்டவர் அவனுக்கு அதிகமாய் கொடுத்தார். சபையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் நம்புங்கள், அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். பைபிளை வாசிக்கிறோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில் போடப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. நீங்கள் நம்புங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியங்கள்ல அதிகமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். 5 அப்பம் 2 மீன் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா மீதம் 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அந்த அந்த காரியங்களை யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற அப்பந்தான், ஆனா ஸ்தோத்திரம் 12 கூட நிறைய வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் அதிகம் கொடுக்க போகிறார். உங்க கையின் பிரயாசத்தில் அதிகம் கொடுக்க போகிறார். உங்க வேலைகளில் அதிகம் கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சம்பளமும் அதிகமான வேலை வாய்ப்பும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிகளும் உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகம் கொடுக்க போகிறார். பிரைஸ் காட். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஒன்று கூட அகப்படலை. சோத்திரம். ஆனால் காலையில ஆண்டவர் சொன்னார், அந்த பக்கத்துல போடு, சற்று அவ்வளவுதான். எங்க இருந்துச்சுன்னே தெரியலங்க. சோத்திரம். ஒரு மீன் கூட இவனுக்கு அகப்படல ஆரம்ப நேரத்துல. ஆனால் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அதிகமாய் வர ஆரம்பித்தது. இவன் படகு நிரம்பி இன்னொருத்தருடைய படகு நிரம்பி வலை இழுக்க முடியாத அளவுக்கு, கிழிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப ஆரம்பித்தார். சபையே, அவர் அதிகம் கொடுக்கிற கர்த்தர். பிரைஸ் காட். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். அவர் அதிகம் கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு ஒரு குழந்தையே இல்லை. அவளுக்கு பின்னால் திருமணமான அவளுடைய சகோதரிக்கு பல பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தது. ஆனால் அன்னாளுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல ஆரம்பத்தில். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டால் முதலாவது ஒரு குழந்தையை கொடுத்து அதற்கடுத்து பிள்ளைகளை பெற ஆரம்பித்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? மலடியா இருந்தவர்கள் பல்வேறு குழந்தையை பெறுகிற அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்க போகிறார். கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கேளுங்க. உங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் விருப்பத்தின்படி செய்வார், உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஏசாயில வாசிக்கிற, உன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். தீர்க்க தரிசனத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சபையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகளுக்காய் கேட்கிறீர்களா? அதிகம் கொடுக்கப்படும். கையின் பிரயாசத்திற்காய் கேட்கிறீர்களா? அதிகம் கொடுக்கப்படும். உங்க எதிர்கால வாழ்க்கைக்காய், ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்காய், வேலைக்காய், உங்க ஆவிக்குரிய காரியத்திற்காய், தரிசனத்திற்காய், புதிய தீர்க்க தரிசன வரங்களுக்காய், வல்லமைகளுக்காய் எவைகளை கேட்டாலும் அதிகம் கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் நம்புங்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சலால மழகு நீந்துகிற அளவிற்கு தம்முடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தரங்களை நிரப்ப ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு அதிகம் வரப்போகிறது. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களுக்கு அதிகமான காரியங்கள் வரட்டும். கடந்த நாட்களில் கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு எவைகளையெல்லாம் கேட்டார்களோ, இதுவரை கேட்டு பதில் கிடைக்காத அநேக காரியங்களில் இந்த நாட்களில் என் ஜனத்திற்கு பதில் கிடைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணுவீராக. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீர் அளந்து போட போகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் அப்பா கொடுக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில அதிகமாய் நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்த்தி வைப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.